சார் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து நிறைய பேர் அதோட பாசிட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க, நெகட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த படம் மெயினாக வந்துட்டு இஎம்ஐயோட நெகட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம். ஐ திங்க் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்குறப்போ. பிகாஸ் எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோன்னு ஒன்று இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம், பட் அதுக்கான கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லும். ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இது படம் காமிக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இஎம்ஐனால நீங்கள் இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது, நல்ல ஒரு கண்டென்ட். சதாசிவம் சார் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த மீடியா பீப்புள் வந்து எங்கள் படத்தை எங்களோட ஆடியோ லான்ச்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இவ்வளோ எஸ்டீம் கெஸ்ட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து நினச்சா ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். நான் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் வந்துட்டு பாக்யராஜ் சாரோட ஃபேன், பேரரசு சாரோட ஃபேன் அண்ட் தேவயானி மேம் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரரசு சார் வந்து எனக்கு அப்பாவாக நடித்தது வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சதாசிவம் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். எத்தனை பேருக்கு இந்த இஎம்ஐ கனெக்ட் ஆகுதுங்கிறது கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து இஎம்ஐ வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கை தூக்கலாமா? அப்போ யாருமே இஎம்ஐ இல்லைண்ணா. எனக்கு இந்த படம் எப்படின்னா பல இஎம்ஐயை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கு மலையன் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன். இல்லை, பொதுவாக ஒரு படத்துக்கு பேமெண்ட் வாங்குறது இருக்குல்ல, அது சான்ஸை வாங்குறது வர பெரிய கஷ்டம். இந்த சான்ஸ் கூட ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இந்த பேமெண்ட் வாங்குறது இருப்பாருங்க. நானும் இந்த 26 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து தயாரிக்கிற எல்லாருமே நாங்கள் படம் பண்ணுறோம், நீங்கள் சம்பளத்தை இவ்வளோ வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுசாக கொடுக்கறது ஒரு சில பேர் பட்டு தான். அதில் எங்களுடைய ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு ரொம்ப நன்றி. அது யாரையும் குறை சொல்கிறதுக்கே கிடையாது. முதல்ல முக்கியமாக என்னுடைய திரை கடவுளுக்கு மேடையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிற்கிற எங்களுடைய, ஏன்னா இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இதை நான் பேசலாமான்னு தெரியாது, ஆர்வி உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல பேசணும்னு ஆதங்கம் இருக்கும். ப்ரெஸ் முன்னாடி எப்படி பேசுறது, ஒன்று சொன்னால் எதையா, இப்போ நான் நிறையா ப்ரெஸ்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று சொல்லியிருப்போம், அதை மாற்றி சொல்லி போட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து எதாவது சொல்லிட்டோம்னா எதாவது மாற்றி சொன்னால் முன்னாடி ஒருத்தர் எழுதி அது வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எழுதுறதுக்கோ எதையா ஒன்று போட்டு மாற்றி தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் பேசாத ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தர் ஒரு 10-20 கால் எனக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு ஆச்சு. ஏன்னா நெகட்டிவாக போட்டால் தான் உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எப்படி ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு படத்தை திரையுலகத்தை சரியாக வழிநடத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கோ, நம்முடைய பத்திரிகையாளரும் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. பார்த்து எழுதுங்க, பார்த்து செய்யுங்க. ஆர்விகுமார் சார் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு இப்போ கூட பேரரசன் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் கேட்டேன், வேண்டுகோள், ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தேன். 40 படங்கள் கிட்டத்தட்ட வெளியே வர வேண்டிய போராட்டங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு படமும் வரும்போது எனக்கு ஒரு திருவிழாவாக ஃபீல் ஆகுது. ஒரு ப்ரொடியூசர் நடித்த எனக்கு, சம்பளம் வாங்கின எனக்கே இவ்வளோ இருக்குன்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ கனவுகள் இருக்கும், டைரக்டருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு ஆசையாக இருக்கும். அவங்க எப்படியாவது இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துடணுமே அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்பேன், பாண்டி என்ன சமயத்தில் நடிக்கலையானவங்க? ஐயோ நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன், படங்கள் தயாரிப்பாளர்கள் வெளியே கொண்டு வரணும். அந்த ஆப்ளிகேஷனை இப்பயும் இயக்குனர் சங்கத்துக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் சேர்ந்து மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை காக்க முடியும். மற்ற எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். ஏன்னா கிரியேட்டர்ஸ் அவங்க தான். ஒருத்தர் கிரியேட்டர் நம்பி ஒருத்தவங்க பணம் போடுறாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார், ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸுமே முடிச்சிடுறாங்க. இப்போ புது தயாரிப்பாளர் இருக்காங்க, நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு படத்தை எப்படி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலாம், ஒரு ப்ரெஸ் மீட் இப்படி ஒரு இந்த வழியில் இத்தனை தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா அந்த தயாரிப்பாளர் இழந்திருக்காங்க. தனிப்பட்டவங்க போங்க சார், இண்டஸ்ட்ரி வேணாம் சார் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி எந்த தயாரிப்பாளருக்கும் நடக்கக்கூடாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய வருவாய் எடுத்து ஒரு சங்கத்துக்கு வருமானம் வரலுக்கு கூட செஞ்சிங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை சார். இந்த வழியில் ரிலீஸ் பண்ணுங்கள். இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சிறு தயாரிப்பாளர்கள் தான் 80% ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறது. 10% வந்து ஒரு 10 to 20% மட்டும் தான் பெரிய படங்கள் நடக்குது. இப்போ நான் பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பெரிய படத்தில் திருப்பி விஜயன படத்திலே திருப்பி நடிக்க முடியுமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு கூட ஃபோன் பண்ணுறதுக்கு கூட வழிகள் இல்லாமல் இருக்குது. ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளையோ ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் அணுகக்கூடிய
இது கிடையாது. எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது. அது யாரையும் தவறு கிடையாது. தயாரிப்பாளர் தப்பு கிடையாது, இயக்குநர்கள் தப்பு கிடையாது, டெக்னீஷியன்ஸ் தப்பு கிடையாது, பத்திரிகையாளர் தப்பு கிடையாது, யாருமே தப்பு கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு ஈகோன்ற ஒரு ஓட்டை இருக்குது. அதை அடைச்சி அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இதில் நடிகர் சங்கமும் இணைஞ்சு செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என் வயசுக்கு மீறிய ஒரு வார்த்தை தான். ஆனால் நிறைய படங்கள் நிறையா தேர்வுகள் பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு வழியில் தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அதனால் இன்னொன்று, சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ 3 நாள் முன்னாடி வரைக்கும் சார் இந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ண சார் என்ன விதத்தில் சொல்லுங்கள் சார், எல்லா இடத்துலையும் கூட நிற்போம், என்ன வழியில் போவோம், காலேஜாக போவோம், எங்கே போனாலும் போகலாம் பேசுகிறேன். அதில் யாரும் தவறாக எடுத்துக்காங்க, மன்னிச்சிக்கங்க. நம்மளுடைய சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன் சாருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பேன். அந்த படத்தில் சேரன் சார் மிகப்பெரிய கஷ்டப்பட்டார். மனக்குமுறல்கள் தான். நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் பிளாக் பாண்டி போய் நின்று ஒரு விஷயம் செய்ய முடியாது. இங்கே இருக்க திரை ஜாம்பவான்கள் வெங்கடேஷ் சார், பிரபாகரன் சார், பாக்யராஜ் சார், பேரரசன், தேவானி மேம் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பெரியவங்க இருக்கீங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க. வெற்றி அடையணும், பெரிய லெவலில் வெற்றி அடையணும். எங்கள் ப்ரொடியூசருக்கு நிறைய காசை இந்த இயற்கையும் இறை சக்தியும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் சார். அதில் எல்லாரும் எங்களை மாதிரி கலைஞர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, இயக்குநர்களை உருவாக்குங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி வாய்ப்புக்கு. மறுபடியும் கூப்பிட்டு என்னை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மலையன் சாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாக்கியராஜ் சார் அவர்கள், பேரரசு சார் அவர்கள், தேனப்பன் அவர்கள், தேவயானி அவர்கள் மற்றும் அரவிந்த்ராஜ் அவர்கள், எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள், இந்த படம் சம்மந்தப்பட்ட அதாவது ஹீரோவாகவும் இயக்குநராகவும் சதாசிவம், ஹீரோயின் இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் மற்றும் தயாரிப்பாளர் உள்பட நம்ம ஆதவன், பாண்டி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் சங்கத்தில் ஆதவன் தான் சொன்னார்ல, இயக்குனர் சங்கமே உட்காந்துருக்குன்னு, எல்லாம் பேரரசு சார் அவர்களுக்காக தான். பரவாயில்ல, இவர் நம்ம பிரபாகரனையாவது பேரரசு சார் கூப்பிட்டாரு, என்னைய யாரும் கூப்பிடல, நம்பியை கூப்பிட்டாப்புல. எங்கள் யூனியனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பி ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தை ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னா, இல்லை சார் நீ இது பேரரசு சாருடைய அசிஸ்டண்ட்டு அப்படின்னாரு. பேரரசு சார் அசிஸ்டன்ட் சொன்னோன்னா அப்புறம் மறுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா பேரரசு அந்த அளவுக்கு எங்கள் சங்கத்துக்கு இன்றைக்கி உழைச்சிட்டு இருக்கிற ஒரு உழைப்பாளி. ஸோ அந்த அன்றைக்கி சங்கத்தின் இணைச்செயலாளர்ன்ற முறையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கணுன்ட்டு வந்தேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 90% ஆட்களுக்கு இவருடைய பாதிப்பு இல்லாமல் அவங்க சினிமாவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அதுதான் எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது பாக்யராஜ் சார் இருக்காருன்னா திரைக்கதையில் இன்னை வரைக்கும் அவருடைய கதைகளை ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நானே சொல்லுவேன். அவருடைய படங்களையும் இன்னும் இப்போ ரீசெண்டாக ஹிட்டான படங்களையும் ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் திரைக்கதைக்கு. அப்படி அவருடைய திரைக்கதையில் இன்றைக்கும் அவருடைய திரைக்கதையினுடைய பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்குங்களா, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம்னு அவர் சார் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை படிச்சிங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் திரைக்கதை எழுதிடலாம். அவ்வளவு ஈஸியாக திரைக்கதையை பற்றி சொல்லியிருப்பார். ஒவ்வொரு அத்தியாயமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாயம். இப்போ தான் அதை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை. அவரே பாக்யராஜ் சார் பாணியில் ஹீரோவான் நடித்து இயக்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா, கூட்டம் வருமா வராதா, அதெல்லாம் இப்போ எந்த படத்துக்குமே கூட்டம் வரணும் நம்ம ரிலீஸ் ஆகி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் தெரியவே தெரியாது. படம் நல்லா இருக்குன்னா இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. படம் சூப்பர்னு முதல் ஷோ முடிஞ்சு போகும்போதே சொல்லிடுவாங்க. நல்லா இல்லைன்னா பேசவே மாட்டாங்க, ஃபோன் வராது. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம படம் எதுவும் இங்கே தப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி முதல் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் தான். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் ரிசல்ட். நான் பல படங்களை பார்த்துருக்கேன். ஸோ இந்த இஎம்ஐ ஒரு நல்ல கண்டனோட வருதுன்னு தெரியுது. அதாவது இஎம்ஐ வாங்கினா என்னென்ன பாதிப்பு வருது, எப்படிலாம் மிரட்டுவாங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயங்கள் அந்த படம் பதிவு பண்ண போது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படம் ஒரு நல்ல கண்ணோட்டோட வருதுன்னு தெரியுது. அதை சதாசிவம் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. முதல் படம் பண்ணுறதும் புதிய தயாரிப்பாளர் பண்ணுறதும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. லக்கிலி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேரரசு சார் இருந்திருக்காரு. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக நான் எனக்கு ஆதவன் தெரியும் அப்படின்றதால அவரை பற்றி நான் பேசணும். ஆதவன் உண்மையிலே ஒரு இப்போ சொல்லியிருந்தார்ல, எனக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருதுன்னு. அவர் நிறைய படம் பண்ண வேண்டிய ஒரு நடிகர். அவ்வளோ திறமை அவர்கிட்ட உண்டு. அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட நடிகர் இருந்தாலும்
அவர் வாட்ச் பண்ணால் ஒரு ஒரு ஒன் டேல அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிடுவார். என்னுடைய சண்டை மாறுதம்னு படத்தில் வந்துட்டு அவர் காதல் தண்டபாணி அவர்கள் வந்து படம் முடிகிற தருவாயில் இதாகிட்ட காலமாயிட்டார். அப்போ டப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஆதவன் பேசினா கரெக்டாக இருக்கும்னாங்க. நான் சொன்னேன் சரி எடுத்து காமிங்க பார்ப்போன்ட்டு நான் போயிட்டேன். அப்போ நான் வேறு வேலை இருந்துச்சு, எடிட்டிங் வேலை. ஆதவன் பேசியிருந்தார், வந்து பார்த்தா எனக்கு அவராக பேசினார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அக்யூரேட்டாக காதல் தண்டபாணி பேசினார். இன்றைக்கும் சண்டைமரம் படத்தில் காதல் தண்டபாணி பேசுனது அவர் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு டேலண்டான ஆள். கைக்குட்டை ராணி அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைட்டில். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான டைட்டிலாக இருந்துச்சு. இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில். அது அவங்களுடைய முதல் டைரக்ஷனில் வரக்கூடிய படம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இஎம்ஐ நிச்சயமாக ரசிகர்களை கவர்ந்து இந்த தயாரிப்பாளர் 10 பேரை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. 10 பேர் இல்லை, நீ இன்னும் 20 பேரை கூட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய சின்ன படங்கள் வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு டைரக்டர்ஸ் யூனியனிலிருந்து இஎம்ஐயோட போஸ்டர் அனுப்புனாங்க, இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இஎம்ஐ டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில், யூனிவர்சல் டைட்டில் தான் அது. ஸோ இஎம்ஐ இல்லாமல் யாராலே இருக்க முடியாது போல் இருக்கேன். அப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்திருக்கோம். நல்லதும் கெட்டதும் கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ, இல்லையா? வீடு வாங்குறதுலேருந்து வண்டி வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் உதவுது இது. ஆனால் அது வந்து தப்பாக நம்ம ஓவராக பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான். ஸோ எந்த அளவுக்குமா அதை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அது. பட் அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம். அவர் ஜெயிக்கணும். இந்த காலத்தில் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது, எந்த காலத்துலேயும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும். அண்ட் படத்தில் நடித்த ஆதவன் சார், நிறைய இன்னும் நீங்கள் நடிக்கணும். உங்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. பண்ணுங்க சார். அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதீங்க. யூ லுக் so cute. So all the best to you. I hope this film is a grand success. நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐம் சாரி. ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் எனிவே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், ஃபுல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் ஆகணும். யா, லைஃப்பில் ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும், நம்மளே டிஸ்கவர் பண்ணணும், புதுசாக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு ஓடுற நதி போல இருக்கணும்னு எனக்கு எப்போவுமே தோணும். ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவனா, புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும், நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படமை நான் டைரக்ஷன் பண்ணேன். இந்த படம் வந்து இதே பிரசாதில் வந்து பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு 15 வீக்ஸோட டைரக்ஷன் ஷார்ட் டேர்ம் டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும். அதில் வந்து எங்கூட 8 பசங்க படித்தாங்க. ஆல் were boys. I was the only girl and the most senior. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் வேலிடேட்டரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது. சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன். பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதே ஸ்க்ரீனில் என்னோட கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க. ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்ம் வந்து ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜனவரி மாதத்தில் நடந்தது. அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது. ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன, நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். யா, தேங்க்யூ ஸோ மச். இசை ஞானி இளையராஜா சார், நான் போய் அவருக்கு வந்து சொன்னதும்
கதை சொன்னதும் சாருக்கு, அதே மாதிரி அந்த கண்டென்ட் காமிச்சதும் உடனே மியூசிக் ஆரம்பித்து எனக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தாரு ராஜா சார். ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ராஜா சார். அண்ட் ஹீஸ் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் லிரிக்ஸ் எல்லாமே ராஜா சார் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு ராஜா சார். தெரிவிச்சுக்கிறேன். மாதிரி நான் இந்த இஎம்ஐ கான்செப்ட் ஏன் செலக்ட் பண்ணோன்னா, ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணோம். சரி இது பண்ணலாமான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல என் பக்கம் உட்காந்துட்டு இருந்தது ஒரு கால் வந்துகிட்டே இருந்தது. அவரும் சைலண்டில் போடுறது, அவர் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. ஏன் சார் பேசுங்க, ஏன் அந்த மாதிரி ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால், இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னாரு. அதான் ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் இஎம்ஐ லோன், கார் லோனுக்காரன் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காப்புல. அது அட்டன் பண்ணி சொன்னால் மறுபடியும் கால் பண்ண மாட்டாங்களே, ஏன் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி, நான் இது எதாச்சியாக நடந்தது. அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர், பிரச்சனை 2 பேருக்கும். அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம், கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க அண்ணன் காரில் போகிறாரு, தம்பி 2 வீலரில் போகிறாரு ஃபேமிலியோட. அப்போது தம்பி ஒய்ஃப் அங்கே போய் இறங்கும்போது கௌரவமாக இருக்கும் இல்லைங்களா காரில் போகும்போது. அப்போது தம்பி ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட, எனக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கார் எடுத்தாகணும், இல்லைன்னா நான் அவங்க கூட எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி இப்போ தான் இஎம்ஐயில் கிடைக்குது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் எடுத்துகிட்டு இருக்காரு. கார் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் கரெக்டாக இஎம்ஐ போயிட்டுருக்கு. இவரும் முடிஞ்ச வரலையும் கட்டிகிட்டு இருக்காரு. சார் சொன்ன மாதிரி இப்போ 40,000 வாங்கினா அதுக்குள்ளே தான் நம்ம கட்டி ஆகணும், அதுக்கு மேலே போனால் கஷ்டம், சமாளிக்க முடியாது. இவரும் முடிஞ்ச வரலையும் சமாளித்து பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் இந்த கால் டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. அது அப்போ தான் சொன்னார் அவர் எனக்கு, இந்த மாதிரி கார் எடுத்துட்டேன் சார், என்னால் இப்போ இஎம்ஐ கட்ட முடியல, அவங்க டார்ச்சரும் என்னால் தாங்க முடியல, அதனால தான் ஃபோன் எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. இதுக்கு சூரிட்டி போட்டோம் அவனுடைய ஃப்ரெண்டு. இவர் ஃபோன் எடுக்கலன்னா அது சூரிட்டி போட்டவனுக்கு கால் போகும், அவனுக்கு ஒரு பக்கம் டார்ச்சர். அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அவங்க ஒன்லி கார் சீஸ் பண்ணி போயிடணும், காரை விட்டுறணும். எடுத்துகிட்டு போயிட்டாலையும் அது சும்மா விடுறதில்ல. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்க, என்னென்னு உங்கள் கார் இவ்வளோ ரேட்டுக்கு போயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் நீ கட்டணும், அது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி. இது நடக்குது. இது அதுக்கப்புறம் நான் விசாரிச்சது. இது கான்செப்ட் நான் திங்க் பண்ணதுக்கு காரணம் அந்த ஃபேமிலி. ஓகே, அப்போ இப்போ இருக்கிற ஆடியன்ஸு வந்து இஎம்ஐயில் கண்டிப்பாக 90% பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த கான்செப்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாம், வெளியில் தெரியலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் சரி இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம்.